வணக்கம். வாங்க நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய 4 ஆழமான உண்மைகளை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். காலங்காலமா சொல்லப்பட்டு வர்ற இந்த ஞானம் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு எப்படி வழிகாட்டுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். எப்பவாச்சும் யோசிச்சு பாத்திருக்கீங்களா, சந்தோஷமா ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழ்றதுக்கு என்னதான் ரகசியம்னு? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயும் எப்பவாச்சும் ஒரு தடவை வந்திருக்கும். இதுக்கான பதில தேடித்தான் பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் அலைஞ்சாங்க. வாங்க நாம இன்னைக்கு அப்படிப்பட்ட 4 சக்தி வாய்ந்த ரகசியங்கள் என்னன்னு பார்க்கலாம். முதல் ரகசியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல வாழ்க்கைங்கிறது நமக்கு வெளியிருந்து வரதில்ல, அது நமக்கு உள்ளிருந்து தான் ஆரம்பிக்குது. எப்போ நம்ம உள் உலகத்தை, அதாவது நம்ம மனசை கட்டுப்படுத்த கத்துக்கிறோமோ அப்போதான் எல்லாமே சாத்தியமாகும். புத்தகத்துல படிக்கிறது வெறும் அறிவுதாங்க, ஆனா அத அனுபவத்துல உணர்றதுதான் உண்மையான ஞானம். இத புரிய வைக்க தர்மரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சூப்பரான கதை இருக்கு. குருகுலத்துல 2 வருஷம் படிப்பு முடிஞ்சது. குரு தருமர் கிட்ட கேக்குறாரு, என்னப்பா கத்துக்கிட்ட? அதுக்கு தருமர் சொல்றாரு, ஒரே ஒரு விஷயம்தான் குருவே. குருவுக்கு செம கோவம், பலாருன்னு 2 அறை விடுறாரு. ஆனா தருமர் முகத்துல எந்த மாற்றமும் இல்ல, அப்படியே அமைதியா நிக்கிறாரு. அப்பதான் அவர் கத்துக்கிட்ட அந்த ஒரு பாடத்தை அவர் நிரூபிச்சு காட்டினாரு. அது என்ன பாடம்னு தெரியுமா? பாருங்க, தருமர் இந்த பாடத்தை வெறும் மனப்பாடம் பண்ணல, அத அப்படியே வாழ்ந்து காட்டினாரு. இத பார்த்த குருவுக்கே கண்ணுல தண்ணி வந்துருச்சு. இதுதாங்க உண்மையான ஞானம். சரி, அது அந்த காலம். இப்ப இருக்கிற காலத்துல கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது? வாங்க ஒரு ஜாலியான உதாரணத்தை பார்க்கலாம். ஏர்போர்ட்ல ஜப்பானுக்கு போற ஒரு பேசஞ்சர் அங்க வேலை செய்யற ஒரு சுமை தூக்குறவரை வாய்க்கு வந்தபடி திட்டுறாரு. ஆனா அந்த தொழிலாளி சிரிச்சுக்கிட்டே சரிங்க சார்னு சொல்லிட்டு அமைதியா போயிடுறாரு. இத பார்த்த இன்னொருத்தர், அவர் அவ்வளோ திட்டினாரே, உங்களுக்கு கோவமே வரலையான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த தொழிலாளி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், கோவம் வராமலா, ஆனா நான் அதை ஸ்டைல டீல் பண்ணிட்டேன். அவர் இப்போ ஜப்பானுக்கு போயிட்டு இருக்காரு, ஆனா அவரோட லக்கேஜ் எல்லாம் அமெரிக்காக்கு போயிட்டு இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? கோவம் வரப்போ உடனே ரியாக்ட் பண்ணாம ஒரு செகண்ட் யோசிச்சா நம்ம எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்துக்கலாம்னு பாருங்க. சரி, வாங்க 2வது ரகசியத்துக்கு போலாம். எதுக்கு உண்மையிலே மதிப்பு அதிகம்னு நம்மளையே யோசிக்க வைக்கிற ஒரு விஷயம் இது. இந்த நம்பரை பாருங்க, 42 ரூபாய் 50 காசு. சயின்டிஸ்டுங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு இதையெல்லாம் தனித்தனியா பிரிச்சு வித்தா கிடைக்கிற காசு இவ்ளோதானா? நிச்சயமா இல்ல. நம்மளோட உண்மையான மதிப்பு இதை விட பல மடங்கு அதிகம். ஒரு ராஜாவோட கதை இத ரொம்ப அழகா விளக்கும். ஒரு ராஜா பக்கத்து நாட்டு மேல போர் தொடுக்க ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு அவருக்கு உயிர் போற அளவுக்கு தாகம் எடுத்துருச்சு. அப்ப ஒரு பெரியவர் அவர்கிட்ட ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வந்து, ராஜா, இந்த தண்ணிய குடிக்க முடியாம போனா என்ன குடுப்பீங்கன்னு கேக்குறாரு. ராஜா சொல்றாரு, என் ராஜ்யத்துல பாதிய குடுப்பேன்னு. தண்ணிய குடிச்சதும் பெரியவர் மறுபடியும் கேக்குறாரு, சரி, இந்த தண்ணி உங்க உடம்ப விட்டு சரியா வெளியே போகலன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ராஜா, என் ராஜ்யத்தோட மீதி பாதியும் குடுத்துடுவேன்னு சொன்னாராம். அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, நம்ம ஆரோக்கியமும் உயிரும் தான் உலகத்திலேயே விலைமதிக்க முடியாத விஷயம்னு. சோ நம்ம ஒவ்வொரு நாள் காலையிலயும் எந்திரிக்கும் போது நம்ம உடம்பு நல்லா இருக்கிறதுக்காக ஒரு நிமிஷம் நன்றி சொன்னா நம்ம கிட்ட இருக்கிற உண்மையான செல்வம் என்னன்னு நமக்கு புரியும். அடுத்தது 3வது ரகசியம். இது நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு சூப்பர் பவர்னே சொல்லலாம். அது என்னன்னா சிரிப்பு. சும்மா சொல்லலங்க, இதுக்கு சயின்ஸ் ரீதியா ஆதாரமே இருக்கு. இந்த வித்தியாசத்தை பாருங்களேன். ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு சுமார் 200 தடவை சிரிக்குதான். ஆனா பெரியவங்களான நாம வெறும் 15 தடவை தான். எங்க போச்சு அந்த சிரிப்பெல்லாம்? வயசாக ஆக நம்ம சிரிப்பை தொலைச்சிடுறோம். அதனால சந்தோஷத்தை மட்டும் இல்ல, நம்ம ஆரோக்கியத்தையுமே இழந்துடுறோம். நார்மன் கசின்ஸ்னு ஒரு அமெரிக்க பத்திரிகை ஆசிரியர் இருந்தாரு. அவருக்கு டாக்டர்ஸ் கைவிரிச்சிட்டாங்க, குணப்படுத்தவே முடியாத ஆரோக்கியான்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்து தினமும் காமெடி படமா பார்த்து சிரிப்பு வர வைக்கிற புத்தகங்களை படிச்சு தன்னையே குணப்படுத்திக்கிட்டாரு. நார்மன் கசின்ஸ் மாதிரி ஆட்களோட அனுபவத்திலிருந்து சயின்டிஸ்ட்ஸ் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, நம்ம நல்லா சிரிக்கும்போது நம்ம பிளட் பிரஷர் குறையுது, உடம்புக்கு நல்லது செய்யற ஹார்மோன்ஸ் அதிகமாகுது, நம்ம மூச்சு விடுறது கூட நல்லா இருக்கு. அதனால இன்னைக்கு ஏதாவது ஒரு காமெடிய பார்த்து நல்லா மனசு விட்டு சிரிங்க, உங்க நாள் கண்டிப்பா நல்லா இருக்கும். சரி, இப்ப நாம கடைசி ரகசியத்துக்கு வந்துட்டோம். இது நம்மள பத்தி மட்டும் இல்ல, மத்தவங்களோட நாம எப்படி ஒற்றுமையா வாழ்றதுங்கிறத பத்தியும் தான். ஒரு ஊர்ல புறா கூட்டம் ஒண்ணு இருந்துச்சாம். அது சிவன் கோயில், சர்ச், மசூதின்னு எல்லா இடத்துலயும் நிம்மதியா வாழ்ந்துச்சு. ஏன்னா அது எங்க போனாலும் அது புறாதான். ஒரு நாள் குட்டி புறா ஒண்ணு அம்மா கிட்ட கேட்டுச்சான், ஏம்மா மனுஷங்க இப்படி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு. அதுக்கு அந்த அம்மா புறா சொல்லிச்சான், கண்ணா, நாம எங்க இருந்தாலும் புறாதான், ஆனா மனுஷன் அப்படி இல்ல. அதான் நாம மேல பறக்கிறோம், அவங்க கீழே இருக்காங்கன்னு. இந்த ஒற்றுமையோட வலிமையத்தான் ராமரும் பரதனும் ஹசனும் ஹுசைனும் நமக்கு காட்டுறாங்க.
பெருமையை விட அன்புதான் வலுதுன்னு வாழ்ந்து காட்டினாங்க. சோ யார்கிட்டயாவது கருத்து வேறுபாடு வந்தா நாம எதுல அழகான்னு யோசிக்கிறத விட எதுல ஒன்னா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. உறவுகள் கண்டிப்பா பலப்படும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆனா ரொம்ப ஆழமான உண்மைகள் நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் கொட்டி கிடக்கு. பறவைகள் கிட்ட இருந்து, கதைகள்ல இருந்து, நம்ம சொந்த அனுபவங்கள்ல இருந்து கூட கத்துக்கலாம். ஆனா ஒரே ஒரு கேள்விதான், இதையெல்லாம் கவனிக்கவும் கேட்கவும் நம்ம தயாரா இருக்கோமா? யோசிச்சு பாருங்க.